வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப் எதை பற்றி அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வயிறில் இருக்க அந்த குடல் புழு ஈஸியாக எப்படி வெளியேற்றலாம் அப்படின்னு தான். ஸோ குடல் புழுவால் குழந்தைங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அதிகமாக இருந்தது அப்படின்னா நாளுக்கு நாள் அவங்க சாப்பிட்ற அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும். அதே மாதிரி அடிக்கடி ஸ்டொமக் பெயின் இருக்குதுன்னு சொல்லி அழுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வீட்டிலையே அதை ஈஸியாக சரி பண்ணலாம். ஸோ இந்த மருந்து கொடுக்கறதுனால அந்த குடல் புழுவெல்லாம் மோஷன் வழியவே வெளியேறிடும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்ப இலை தான். ஸோ வேப்ப இலையே பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனில் இருக்கும், அது கொடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்கும். ஸோ இந்த இலையில 2-3 எடுத்து 3 நாள் தொடர்ந்து வெறும் வயிற்றுலே கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இதை டேரெக்டாக சாப்பிட்டாலும் ஓகே, அப்படி இல்லைனா ஒரு 2 பனங்கற்கண்டு வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே மோஷன் வழியை குடல் புழுவெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இது பெரியவங்களாக இருந்தது அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே அந்த இலையை சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு நம்ம குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குடல் புழுவெல்லாம் வெளியேறிடும். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.